தாவீதின் போதனை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். 34வது சங்கீதத்தின் பின்பகுதியில் தாவீது சிறு பிள்ளைகளுக்கு போதகம் பண்ணுகிறார். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதிய போது அவர் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தாவீதின் பிள்ளைகள் அவரோடு கூட இருக்கிறார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. தாவீதோடு அவருடைய ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறார்கள். தாவீது ஒருவேளை தன்னுடைய ஊழியக்காரர்களின் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை சொல்லி இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது அவர்கள் எல்லோரையும் பொதுவாக பிள்ளைகளே என்று அழைக்கிறார். சிறு பிள்ளைகள் தங்களுடைய விளையாட்டுகளை விட்டுவிட்டு தங்களிடத்தில் உள்ள விளையாட்டு பொருட்களை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் தாவீதினிடத்தில் வர வேண்டும். தாவீதின் உபதேசத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது அவர்களுக்கு சொல்லுவதை பிள்ளைகள் கவனமாய் கேட்க வேண்டும். கேட்டால் மாத்திரம் போதாது, தாங்கள் கேட்ட உபதேசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவும் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி தாவீது பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். சிறு பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் அதிகமாய் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவார்கள். சிறு பிராயத்திலேயே அவர்கள் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்வார்கள். மனுஷனுடைய விருப்பம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். எல்லா மனுஷரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நன்மையை காண வேண்டும் என்றும் நீடித்த நாட்களாய் ஜீவிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். இதுவே மனுஷருடைய அபேட்சை. இதுவே மனுஷர் இந்த பிரபஞ்சத்திலும் இனிமேல் நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே இருக்கிறது. தாவீது அந்த வழியை பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். அவை ஆவன: நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். தீமையை விட்டும் தீய கிரியைகளை விட்டும் துன்மார்க்கரை விட்டும் விலகி ஜீவிக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். கடிவாளம் போட்டு நம்முடைய நாவை அடக்க வேண்டும். நம்முடைய பேச்சுக்களில் எப்போதுமே கவனமும் தெளிவும் இருக்க வேண்டும். தாறுமாறாக பேசிவிடக்கூடாது. குழப்பத்தோடு பேசக்கூடாது. நம்முடைய பேச்சு தேவனுடைய நாமத்தை தூஷித்து விடக்கூடாது. நம்முடைய பேச்சின் மூலமாய் பிறருக்கு நன்மை மாத்திரமே உண்டாக வேண்டும். நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். நாம் இருமனம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. தெளிவாக பேச வேண்டும். உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் தெளிவாக சொல்ல வேண்டும். இரு நாக்கோடு பேசக்கூடாது. நம்முடைய உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜீவியத்தில் மெய்யான சந்தோஷம் நிரம்பி இருக்கும். நம்முடைய செய்கைகளை குறித்தும் நாம் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். தீய காரியங்கள் எதையும் நாம் செய்யக்கூடாது. தீய காரியங்களை செய்கிறவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்க கூடாது. நல்லவரோடு பழக வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜீவியத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த உலகத்தில் நாம் தீமை செய்யாமல் இருந்தால் மாத்திரம் போதாது, நன்மையும் செய்ய வேண்டும். பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். யாருக்கும் உபத்திரவம் பண்ணிவிடக்கூடாது. நம்முடைய பேச்சு எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஜீவிக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்தவிதமான குறிக்கோளும் இல்லாமல் ஏனோ தானோ வென்று நிலையில்லாமல் ஜீவிக்க கூடாது.
அப்போதுதான் நம்முடைய ஜீவியத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்கும்படி நாட வேண்டும். சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக நம்மை நாமே வெறுக்க வேண்டியது வரலாம். நம்முடைய சுய விருப்பங்களையும் சுய ஆசைகளையும் வெறுக்க வேண்டியது வரலாம். பல காரியங்களை தியாகமாய் விட்டுவிட வேண்டியது வரலாம். நாம் எதை செய்தாலும் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளும் போது நம்முடைய ஜீவியத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீண்ட ஆயுசின் ரகசியங்கள். பயத்தில் இருந்து விடுபட வேண்டும். தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைதல். நமது முகங்கள் வெட்கப்படக்கூடாது. இடுக்கண்களில் இருந்து விடுபடல். தெய்வீக விடுதலை. கர்த்தருடைய ஜீவனை ருசி பார்க்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தல். தேவனுக்கு பயப்படுதல். குறைவு இருக்கக்கூடாது. முதலில் கர்த்தரை தேட வேண்டும். கருணையை கொள்ள வேண்டும். நாவை கட்டுப்படுத்த வேண்டும். தீமையை விட்டு விலகிவிட வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். நொறுங்குண்ட இருதயமும் நறுங்குண்ட ஆவியும் வேண்டும். ஆத்ம ரட்சிப்பு பெற வேண்டும். கவலை இல்லாமல் ஜீவிக்க வேண்டும். பொல்லாப்பு பேசக்கூடாது. இதற்கு எதிரான பிரமாணம் ஆயுசு காலத்தை சுருக்கிவிடும். நியாய தீர்ப்பு வரும்.